எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு குளியல் பவுடர் பார்க்கலாம். வீட்லேயே சிம்பிளாக குளியல் பவுடர் பண்ணலாம். எதுக்குன்னா, பசங்க வெயிலில் போகிறாங்க வராங்க, டேன் ஆகிருக்கு இல்லையா, ஸ்கின்னு ரொம்ப டேன் ஆகிருக்கும், இச்சிங் இருக்கும். அந்த மாதிரி இல்லாத இருக்கிறதுக்காக வீட்டில் நம்மளே பண்ணிக்கலாம். பொறி பொறியாக இருக்கும் ஒரு சிலருக்கு, கை இந்த மடிக்கட்டு இது இடம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா கிளியர் ஆகி டேன் ரிமூவராக பேக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது முழு பாசிப்பருப்பு. இதை லைட்டாக நம்ம வானலியில் நல்லா வறுத்துடலாம். அப்போ தான் அது ஒட்டாது. அது என்ன சொல்ல, முழுக்கு மாதிரி ஆகாத வரும், நல்லாவும் இருக்கும். இது தவனம். இதை நீட்டாக காம்பு இல்லாமல் உருவி வச்சுக்கலாம். அப்புறமா இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, மாசிக்காய், ஜாதிக்காய், பேர் சொல்லாதது மஞ்சக்கிழங்கு. இதெல்லாம் ஒன்று ஒன்று போட்டாலே போதும். நம்ம சும்மா இது என்ன கொஞ்சம் தானே, ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணாலே போதும். குளிச்சுட்ட பிறகு இதை போட்டு ஒரு ஃபுல்லாக உடம்புல ஃபுல்லாக தேய்ச்சி குளித்தோன்னா நமக்கு அந்த பாக்டீரியாஸ், அந்த இச்சிங் எல்லாம் இருக்காது. நல்லாயிருக்கும், உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க. அந்த வேர்வை ஸ்மெல் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணாங்கன்னா நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் இதை பண்ணி காட்டுறேன். இது மாசிக்காய், இது ஜாதிக்காய், இது கிழங்கு மஞ்சள். ஒன்று எடுத்திருக்கேன். ஒன்றுனா போட்டுக்கலாம், இல்லை பாதி கூட நீங்கள் போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டிருக்கேன். இது பேர் சொல்லாதது, இது கொஞ்சம் போட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே இப்போது இதில் நசுக்கிட்டு, இதை மட்டும் நசுக்கிடலாம் சின்ன சின்னதாக. இதில் மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். எடுத்து ஜலிச்சிக்கலாம் நம்ம. இப்போ இதுக்கு ஜாதிக்காவை நல்லா நசுக்கிக்கிறேன். இது குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க, பிறந்த குழந்தைக்கு செய்வாங்க. அத்தோடு அவ்வளோதான். நம்ம அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் அப்புறமா பொம்பளை பசங்க இருந்தாங்கன்னா பொம்பளை பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. மஞ்சள் பொடி செய்யும்போது செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ யாரும் அதை யூஸ் பண்ணுறதே இல்லைங்க அந்த மாதிரிலாம். அதனால் நீங்கள் வீட்டில் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். சும்மா கொஞ்சோண்டு ஒரு 5 பொருள் தான். நிறைய நான் அந்த பூலான் கிழங்கு அது இது நிறைய இருக்குது. வேணும்னா நம்ம இப்போ என்கிட்ட இதான் இருக்குது, நான் இதை போட்டிருக்கேன். இந்த தவனம். உங்கள்கிட்ட வெட்டி வேர் இருந்தால் வெட்டி வேர் போட்டுக்கலாம். இதை விட எக்ஸலண்ட்டாக ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். என்னென்னவோ டியோட்ரண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்களே, அதெல்லாம் தேவையே இருக்காது. இதை போட்டு குளிச்சுட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். நம்ம வெந்தயம் கூட இதில் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த குழப்பு இருக்கும்போது நல்லா தேய்ச்சி குளிக்கும்போது நல்லாயிருக்கும். நிறைய நம்ம பச்சரிசி நிறைய சேர்க்கறதுனால நல்லா மாய்ஸ்சர் கொடுக்கும், டேன் ரிமூவ் பண்ணும் நமக்கு பச்சரிசி. அதனால் பச்சரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். பசம்போ அதே மாதிரி நல்லா நசுக்கிக்கலாம். இந்த மாதிரி உதுத்து போட்டுக்கலாம். சரியா? நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், ஸ்மெல் இருக்க போதும். அப்புறமா இதில் பச்சரிசி போட்டுக்கலாம். இந்த இது மட்டும் நல்லா ஒரு நல்ல வானலியில் நல்லா வதக்கிட்டு வறுத்துட்டு இதை போட்டுப்போம். இதையும் அதே மாதிரி இல்லை கொஞ்சம் உருவி சேர்த்துக்கலாம். காம்பு எடுத்துட்டு வெறும் இந்த பூவை மட்டும் போட்டுக்கலாம். இது வாசனைக்காக போடுறது, வேறு ஒன்றும் இல்லை. நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் போட்டாலே நல்ல ஸ்மெல்லு வருங்க. வீட்டில் இருந்தால் 10 ரூபா தான் இருக்கும். அது கோயில் பூ கடையில் பூ விற்கிறவங்க கிட்ட வாங்கினீங்கன்னா போதும். வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் அந்த இதுவெல்லாம் செய்கிறாங்க பாருங்கள். முஸ்லீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தரு அந்த இதுவெல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் இதுலேருந்து தான் எடுக்கிறது தான். அந்த எசன்ஸ் எல்லாம் இதுலேருந்து ஒன்றும் எடுக்கிறது. அதனால் இது நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஃப்ராக்ரன்ஸ் எக்ஸலண்ட்டாக கொடுக்கும் உங்களுக்கு. இல்லை இதை மறந்துட்டோம் இப்போ இல்லை இன்ஸ்டண்ட்டாக பண்ணலான்னா இல்லைன்னும் போது நீங்கள் வெட்டி வேர் யூஸ் பண்ணிக்கலாம்.
நல்லாயிருக்கும். வெட்டி வேரும் நல்லாயிருக்கும். காம்பை எடுத்துகிட்டு வெறும் அந்த பூ மட்டும் போடுங்க. காம்பு போட்டுட்டு அது வேறு அரைச்சிட்டு கஷ்டப்படுத்தும். அதால் காம்பை எடுத்துகிட்டு இது மட்டும் போடுங்க. மஞ்சளே தேய்ச்சி குளிக்கிறது இல்லைல்ல. நம்ம எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க எல்லாம் அவசர உலகமாக இருக்குது. யாரும் இழைச்சி சந்தனம் போட்டு இழைச்ச கல் வச்சு மஞ்சள் போடுறதே இல்லை. இதை கொஞ்சம் லேடிஸ் நீங்கள் ரெகுலராக கொஞ்சம் வீக்லி ஒன்ஸ் இதை பண்ணிக்கோங்க. குளிக்கும்போது லாஸ்ட்டாக கொஞ்சம் தேய்ச்சி குளிச்சுட்டு பாருங்கள். உங்களுக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்கும், நல்ல சந்தோஷமாக இருக்கும், மைண்டே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை மட்டும் நான் வானலியில் நல்லா சூடு பண்ணி இதில் கொட்டிக்கிறேன். கொட்டி அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இதை பாருங்கள், இதில் நான் கொட்டிட்டேன். மீதியும் க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது உள்ளே இருக்கிறத க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சிறுபருப்பை கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி வறுத்துட்டு போட்டுக்கோங்க. அப்போது நல்லாயிருக்கும். இதை மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கூட நமக்கு அந்த லைனிங் துணி இருக்கும் பாருங்கள், பீஸு, அதில் கூட கொட்டி நீங்கள் ஜலிச்சிக்கலாம். இன்னும் நல்லா சன்னமாக கிடைக்கும், இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த 5 பொருள் போதுங்க. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கலாம். ஏஜ் அட்டன் பண்ண பாப்பா பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட நீங்கள் இதை குளிக்கும்போது கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். பசங்களுக்கும் இதை குளிச்சுட்டு வந்தாலே உங்களுக்கே தெரியும், ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கா மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். உங்களுக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கா மாதிரி ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே ஒரு இது இருக்கும், ஃபீல் தெரியும் உங்களுக்கு. இது இன்னும் கூட நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். நான் போதும்னு வச்சுருக்கேன், அடுத்த வாட்டி போது அரைச்சிக்கலான்னு வச்சுருக்கேன். இப்போ இந்த குளியல் பொடி ரெடி. இந்த குளியல் பொடிக்கு நம்ம கொஞ்சம் காத்தார வச்சுட்டு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. கண்ணாடி பாட்டில்லாம் கொஞ்சம் நாள் நல்லா வரும். அந்த கண்ணாடி பாட்டில் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பொடி கடைசி பாட்டிலில் இருக்கிற வரைக்கும் அதோட ஃப்ராக்ரன்ஸ் அப்படியே இருக்குங்க. பிளாஸ்டிக் பாட்டிலில் அந்த இது வரமாட்டேன்து. கண்ணாடி பாட்டிலில் நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்குது. அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்குது. கடைசி பிச்சு எடுத்து நீங்கள் போடுற வரைக்குமே அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கு. அந்த கண்ணாடி பாட்டில் இருக்குது. நான் அந்த கண்ணாடி பாட்டிலில் இதை எடுத்து போட்டு வச்சுக்கிறேன். குளிக்கிறது ஒரு பாத்ரூம்லேயே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். காலி ஆயிடுச்சு, பெரிய டப்பா பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. காலி ஆயிடுச்சுன்னா எடுத்துகிட்டு போய் கொஞ்சமாக போட்டு வச்சுக்கோங்க. ஆனால் கண்ணாடி பாட்டிலே நீங்கள் பொறுமையாக யூஸ் பண்ணணும். அதால் குளிக்கும்போது எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. அப்புறமா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். குழந்தைங்க இருக்க வீட்டுக்கு தேவை. நீங்களும் லேடிஸுக்கும் யூஸ் பண்ணலாம், ஜென்ஸுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இதில் நீங்கள் கொடுக்கும்போது தயிர் போட்டு கொடுங்க, மஞ்சள் ஒட்டாது அவங்களுக்கு கொடுக்கும்போது. சரிங்களா? நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் வேணும்னும் போது, அவங்களுக்கு கொடுக்கணுன்னும் போது தயிர் போட்டுருங்க. தயிர் போட்டிங்கன்னா மஞ்சள் ஒட்டாது. ஆம்பளை பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா தயிர் போட்டுட்டு இதை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த பேக் இருக்குது பாருங்கள், நான் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல இந்த 2 கையும் பார்த்துக்கோங்க. இந்த கைக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். கையில் நான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் போடலை. கை கழுவிட்டேன். இப்போ இதை போட்டுட்டு இப்படி நல்லா தேய்ச்சி விடுங்க. இது நேச்சர் ஹெர்பல், அதனால் உங்களுக்கு எந்த இச்சிங்கோ எந்த இதுவும் ஆகாது, ரேஷஸோ எதுவும் ஆகாது. கெமிக்கலும் க்ரீமும் போடுறீங்கல்ல, அதுக்கு எந்த இதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இது அவ்வளோ எக்ஸலண்ட்டான பவுடரு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு பசங்களுக்கு பண்ணி கொடுங்க. இப்போ இருக்க வெயிலும் இப்போ இருக்கிற பொல்யூஷனை பார்க்கும்போது அவ்வளோ டஸ்ட் இருக்குது.
பசங்களுக்கு மைண்டு நல்லாயிருக்கும், ரிலாக்ஸாகவும் இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு வாஷ் பண்ணிட்டாலே போதும், நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கும். டேன் ரிமூவர் பண்ணுங்க நல்லா. இந்த கையெல்லாம் வண்டி ஓட்டிகிட்டு போகிற பசங்க அவங்களுக்குலாம் டேன் ரிமூவராக இருக்கும். அது ரொம்ப நேரம்லாம் பண்ணல, சும்மா ஒரு 2 நிமிஷம் தான் பண்ணிகிட்ருக்கிறேன் போதும்ன்ட்டு. இந்த கைக்கு பாருங்கள், ஒரு லைட்டாக ஒரு மினுமினுப்பு தெரியும் உங்களுக்கு. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷைனிங் உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் உடனே இன்ஸ்டண்ட்டாக பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது, அந்த ஒரு மினுமினுப்பு நல்லா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இதில் இருக்க பாசி பயிர் வந்து நல்லா மினுமினுப்பு கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. குழந்தைங்களுக்கு செய்வோம் இல்லையா, அதே மெத்தடில் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு நீங்கள் இதை மாதிரி பண்ணி கொடுங்க. லைட்டாக குளிக்கும்போது வீக்லி ஒன்ஸாவது அவங்கள போட சொல்லுங்கள். இந்த மாதிரி எக்ஸலண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த இதுவை செஞ்சு பாருங்கள். இன்னைக்கான சிந்தனை மொழி சொல்கிறேன். பூ போன்றவை, அவற்றை தொடுக்கும் விதத்தில் தொடுத்தால்தான் மதிப்பை பெற முடியும். வார்த்தைகள் பூ போன்றவை, அவற்றை தொடுக்கும் விதத்தில் தொடுத்தால்தான் மதிப்பு பெற முடியும். பசங்க கிட்ட கூட நீங்கள் சொல்கிற விதத்தில் சொல்லுங்கள். பொறுமையாக நீங்கள் அந்த விஷயத்த சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அழகாக இருக்கணுன்றது எல்லாரோட விருப்பம். குட்டியிலேருந்து பெரியவங்க வரைக்குமே நல்லா இருக்கணுன்றது அவங்களோட விருப்பமாக இருக்குது. அந்த பசங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லி செய்ய சொல்லுங்கள், கண்டிப்பாக செய்வாங்க எல்லா பசங்களும். இந்த வார்த்தைகள் எனக்கு பிடிச்சிருந்தது, சிந்தனை வரிகள், அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்ப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, see you, bye.